அப்படின்னு சொன்னா தெரியும். மருதநாயகம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மருதநாயகம் அவர் கான் சாஹிப். அவர் உண்மையான பேர் என்ன சொன்னா முகமது யூசுப் கான். அவர் மிகப்பெரிய வீரன், ஆங்கில கொலை நடுங்க வச்சவர். வரலாற்றை பதிச்சு பார்த்தா தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னா 1764 அக்டோபர் 13 ரமலான் மாதம் அவரு மிகப்பெரிய ஒரு இபாதத்சாலி. ரமலான் மாதம் அதிகமா தொழுதுட்டே இருப்பாங்களாம். யாரு? மருதநாயகம் சொல்லக்கூடிய அவர் தொழுதுகிட்டே இருப்பாரு, அதிக தொழுகையாளி. அவர் என்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆங்கில ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, அவர் ரமலான் ஒரு நாள் ரமலான் தொழுதுட்டு இருக்கும் போது அவருடைய யாருமே பக்கத்தை வச்சுக்க மாட்டார். 3 பேர் நம்பிக்கைக்குரிய 3 பேர் பக்கத்தை வச்சுப்பார். ஒருத்தர் பேர் சீனிவாசா ராவ், இன்னொருத்தர் பேரு பாபா சாஹிப், இன்னொருத்தர் மார்சன் அப்படின்னு பிரெஞ்சு படை தளபதி. அந்த 3 பேரை பக்கத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு தடவை பிரெஞ்சு தளபதி மார்சனை ஏதோ தப்பு செஞ்சா சொல்லி கணத்தை அரைஞ்சிட்டார். மருதநாயகம் கணத்தை அரைஞ்சிட்டாரு. இதை உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே வச்சுட்டு அந்த 3 பேர்த்த 2 பேர்த்த கூட்டு சேர்த்து டோட்டலா 3 பேரும் அந்த மருதநாயகத்தை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் தொழுதுட்டு இருக்கும் போதே ஒரு பெட்ஷீட்டுமே துணியை போட்டு கட்டி சுத்திட்டாங்க. ஏன்னா அவரு உயிரோடு இருக்கும் போது நார்மலா இருக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மாபெரும் வீரர் அவர் மருதநாயகம் சொல்லக்கூடிய கான் சாஹிப். அவர் தொழுதுட்டு இருக்க ரமலான் மாதம் தொழுதுட்டு இருக்காரு. அந்த 3 பேரும் சீனிவாசா ராவ், பாபா சாஹிப், மாசான் அப்படின்ற 3 பேரும் அவர் பெட்ஷீட் அவர் பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. அவர் சொல்றாரு, அங்கவே என்னை எதனா பண்றதா இருந்தா என்னை இங்கேயே பண்ணிடுங்க, என்னை சாவடிச்சிருங்க. ஏக்காந்து பொண்ணும் என் உடலையோ என்னையோ ஆங்கிலத்தை ஒப்படைச்சிடாதீங்க, பிரிட்டிஷ்ட ஒப்படைச்சு என் உயிரை போக வச்சிடாது, நீங்களே என்ன சாவடிச்சிங்கன்னு சொல்றாரு. அப்பயே அவங்க கேட்காம கிட்டத்தட்ட 800 படை வீரர்கள் சேர்ந்து அவர் கொண்டு போறாங்க, அவர் இழுத்துட்டு போறாங்க. 800 படை வீரர், 1 2 அல்ல, 800 படை வீரர் சேர்ந்து அந்த மருதநாயகத்தை கொண்டு போய் ஆங்கில கையில ஒப்படைக்கிறாங்க. அக்டோபர் 15 1767 அவரை தூக்கு போடுறாங்க. 1767 அக்டோபர் 15ஆவது நாள்ல அவரை தூக்கு போடுறாங்க. ஒரு மாமரத்துல தூக்கு போடுறாங்க. தூக்கு கயிறு தாங்கல, அவர் அவ்வளவு பெரிய வீரர். அவர் தூக்கு போற அந்த கயிறு அருந்து கீழே விழுந்துருச்சு. சரி, எல்லாரும் மௌத்தா போய் கிட்ட போய் பார்த்தா அவர் மௌத்தா போகல, உயிரோடு தான் இருக்கிறார். திரும்பவும் அவர் 2வது முறையும் வேறொரு கயிறை கொண்டு வந்து ஸ்ட்ராங்கா மாட்டி திரும்பவும் தூக்கு போடுறாங்க. திரும்பவும் அந்த கயிறு அருந்து போய் திரும்ப கீழே விழுது. அப்ப சொல்றாராம், என்ன நீ என்னதான் தூக்கு போடா சாவடிக்க முடியாது, ஏன்னா நான் மூச்சு பயிற்சி கத்திருக்கேன்னு சொல்லி கழுத்துனால இழுத்து மூச்சு தாங்கி பிடிச்சிருந்தாரு. அப்புறம் 3வது தடவையா நீண்ட நாள் அவர் தூக்கிலே போறான். கிட்டத்தட்ட 17 நாள் தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, பட்னியா இருந்து அவர் தூக்குல போடுறாங்க. நீண்ட நாள் தூக்குல போட்டு அவர் அடக்கம் செய்யறாங்க. அவர் மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போனோன்னு அவர் அடக்கம் செய்யறாங்க. சம்பட்டிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செஞ்சுட்டு எல்லா பிரிட்டிஷ் அதிகாரி எல்லாம் ஊருக்கு வர்றாங்க. அவர் நைட்ல தூங்கும் போது யாரெல்லாம் அவர் மௌத்துக்கு அவருடைய சாவுக்கு காரணமா இருந்தாங்களோ அவர் கனவுல எல்லாம் இந்த மருதநாயகம் கனவுல வராது. கனவுல வந்து மிரட்டலாரா, எல்லாத்தையும் கனவுல தூங்க விடல, கதிகலங்க வைக்கிறாரு. மௌத்தா போய் அவர் கதிகலங்க வைக்கிற, ஆங்கில கதிகலங்க வைக்கிறாரு. எல்லாரும் பகல்ல வந்து மருதநாயகம் திரும்ப உயிரோட வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி குழி தோண்டி பாக்குறாங்க. அவர் மௌத்தாவை அடக்கம் பண்ணிட்டு கிடக்குறாரு. இதெல்லாம் இதை கட்டுக்கதை என்ன கிடையாது, உண்மை சம்பவம்.